செஃப் வெங்கடேஷ் பட் ஸ்டைலில் வெண்டைக்காய் சாதம் செய்ய போகிறேங்க. எண்ணெய் ஊற்றிக்கோங்க. பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் வெண்டைக்காய் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா ட்ரை ரோஸ்ட்டாக ஃப்ரை பண்ணிக்கணுங்க. அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. வெண்டைக்காய் கருகிடும். வெண்டைக்காய் வதக்கிட்டு கொஞ்சம் உப்பு போட்டு தனியாக எடுத்து வச்சுருங்க. வெண்டைக்காய் மசாலா ரெடி பண்ண போகிறோங்க. எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க. உளுந்து 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. 10 பல் பூண்டு 5 பல் பூண்டு அளவுக்கு எடுத்து வச்சுருக்கோங்க. அதையும் போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஜீரகம் 1 ஸ்பூனு, மிளகு 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. கருவேப்பிலை போட்டு சேர்த்து வதக்கிடுங்க. 3 காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு அரை மூடி தேங்காய் துருவி வச்சுருக்கேன். அதையும் போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ மிக்ஸி ஜாருக்கு மாற்றி மைல்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ தாளிக்க போகிறோம். நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. கடுகு 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு கடலை எடுத்து வச்சுருக்கேங்க. அதையும் போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. முந்திரி ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேங்க. அதையும் போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் ஃப்ரை பண்ணும்போதே அவ்வளோ ஸ்மெல் வருங்க. நம்ம கீரி வச்சுருக்க பச்சை மிளகாய் 2 போட்டு அதையும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கோங்க. நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கிடுங்க. நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காயை இதில் எடுத்து நல்லா போட்டு வதக்கிடுங்க. தாளிப்போட அடுப்பு சிம்மில் வச்சுருங்க. அதிலே கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகிடும். இப்போ நம்ம மைல்டாக அரைச்சி வச்சுருக்க மசாலாவை எடுத்து வெண்டைக்காய் மேலே போட்டுருங்க. அதையும் நல்லா கிளறி விடுங்க. அடுப்பு சிம்மிலே அதுவும் நல்லா ஃப்ரை ஆகிடுங்க. எல்லாம் கலந்து மசாலாலாம் ஒன்றோட ஒன்றா ஃப்ரை ஆகிடும். நம்ம எடுத்து வச்சுருக்க சாப்பாடை இதில் எடுத்து போட்டு கிளறிடுங்க. அவ்வளோதாங்க. உப்பு போட்டுக்கோங்க 1 ஸ்பூன் அளவுக்கு. டேஸ்ட்டான வெண்டைக்காய் சாதம் ரெடிங்க. இதுமாரி குழந்தைங்க பெரியவங்க எல்லாத்துக்குமே கொடுங்க. உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க வெண்டைக்காய். எனக்கு பிடிச்சிருந்துச்சுங்க. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. உங்களுக்கும் பிடிக்கும்.